அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. சரி வந்து இந்த வாரத்துலேருந்து இனிமேல் வந்து தொடர்ந்து லாங் வீடியோ வாரம் ஒன்ஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்ஷால்லா வந்து நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து இருக்குது. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து மார்னிங் டு ஈவினிங் உள்ள ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கிச்சன் க்ளீனிங்குமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்க ஒரு 5 மணிக்கே வந்து க்ளீனிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்னா குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் இருக்க கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆயில் பாட்டில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி அதையுமே வந்து லாங் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். சுடுதண்ணி வந்து ஆல்ரெடி கெட்டிலில் வந்து போட்டு விட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து சுடுதண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த ஆயில் பாட்டில் வந்து முங்குற அளவு ஊற்றிட்டு லிக்விட் வந்து கொஞ்சமாக வந்து விம்ஜெல் வந்து ஊற்றி அதில் சுடுதண்ணியை ஊற்றினோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே உள்ளே இருக்க ஆயிலெலாம் வந்து மேலாக வந்து திரண்டு வந்துடும். அது மாதிரி அது கூட இருக்க லிட்டு, அப்புறம் வந்து அந்த ஆயில் முடியோட கேப்பு எல்லாத்தையும் அதே மாதிரியே வந்து சுடுதண்ணி வைத்து ஊற வச்சிடலாம். இந்த உப்பு புளி போட்டிருக்க ஜாடி வந்து நல்லா இருக்கா மீஷோவில் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தானது தான் அப்படின்னு சொல்லணும். பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி வந்து இதில் வந்து ஆயில் தாளிக்கும் போது தெரித்து வந்து ரொம்ப வந்து அழுக்காயிருது. அதனால் இதை மட்டும் அடிக்கடி தொடச்சி விட்டுருவேன். இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலாம், நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. இந்த டீ சுகர் போட்டிருக்க பாக்ஸ் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி லிட்டு வந்து ஒரு மாதிரி விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கேரண்டி கையில் வந்து கிழிச்சிரும். அதனால் இது வந்து அந்தளவு ஒர்த்து இல்லை. முடிஞ்சளவு செராமிக்லேயோ அல்லது கிளாஸ்லேயோ வந்து வாங்கிக்கோங்க. ரம்ஜான் ஸ்டார்டிங்கில் தான் வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து ரொம்ப டீப் க்ளீன் வந்து பண்ணேன். லெமன் எல்லாம் ஊற்றிட்டு சும்மா லெமன்லாம் ஊற்றினா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளாக டிஷ்யூ பேப்பர் மச்சும் வச்சு தொடச்சி விட்டேன் 2 ஸ்டாண்டையுமே. ஆக்டம்பர்க் மிக்ஸி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த மிக்ஸியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மிக்ஸியோடைய ரிவ்யூமே வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன், பார்க்கலன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதை கொண்டுட்டு போய் வெளியில் வச்சா தான் கொஞ்சம் வெயில் அடிக்கக்குள்ளே காயும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டிலில் மேலாக அந்த எண்ணெயெல்லாம் வந்து திரண்டு வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். திரும்பி நம்ம கொஞ்சமாக விம்ஜெல் ஊட்டிட்டு எப்பயும் போல் ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் போட்டு தேய்ச்சிக்கலாம். நம்மளா சும்மா குளுக்குனாலே ஆயில் பிசு இல்லாமல் ஆகிடும். பெங்களூரில் இவ்வளோ வெயிலா அப்படின்னு சொல்கிற அளவு தான் இந்த வருஷம் வந்து வெயில் இருக்குது. காலையில் 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் இப்படி பல்லா காட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் ஃபைனலாக எல்லாத்தையுமே வந்து துணி விரித்து காய வச்சுட்டேன். ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா ப்ராடக்டுடைய ரிவ்யூமே வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து என்ன, இப்போ கிச்சனில் இருக்க முக்கியமான வேலையை இந்த கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நான் வந்து இந்த ப்ரஷ்ஷு வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த உள்ளே இருக்க ஆளுக்கெலாம் நம்ம கை வச்சுலாம் க்ளீன் பண்ண முடியாது, எப்படியும் வந்து நம்ம கையை கிழிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக. ஜன்னலில் இருக்க எந்த பொருளையுமே தொடலை. ஏன்னா அதை அப்பப்போ வந்து நான் எடுத்து சும்மா இருக்கும் போதெல்லாம் வந்து தொடச்சி வச்சுருவேன். அதனால் லைட்டாக மட்டும் தொடச்சி விட்டுட்டு ஃபைனலாக வந்து சிங்கையுமே வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லா இடத்தையுமே காய விட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கிச்சனு. இப்போ 1 பை 1 எல்லா பொருளையும் வந்து எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த க்ளீனிங் வேலை பண்ணும்போது மட்டும் டைம் எப்படி போகுது அப்படின்னே தெரியாது. அது மாதிரியே கைவலி கால் வலின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் அதை எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கும்போது பார்க்குற சந்தோஷத்தில் எல்லா வலியுமே பறந்து போயிடும். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து இட்லி மாவு பேட்டர் ரெசிபி வந்து நான் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி லாங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி இட்லி மாவு தோசை மாவு வந்து தீந்து போச்சு, அதனால் வந்து காலையிலே வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். நான் வந்து 4:1ங்கிற அளவில் தான் வந்து ஊற வைக்கிறது. 4 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் வந்து உளுந்து அப்படியே தனியாக பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வந்து தைக்க கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம ஆன்லைனில் சைஸ் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கினாலுமே அது கொஞ்சம் லூஸாக இருக்கும், இல்லைனா டைட்டாக இருக்கும். லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம சைடு வந்து பிடிச்சிக்கலாம். டைட்டாக இருந்தால் ரொம்ப வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் 1 இன்ச்சு பெருசே வந்து ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கிறது. அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கண்டினியூ ஆகுது. ஈவினிங் போல் எல்லா பொருளுமே நல்லா வந்து காஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு சொல்லவா வேணும், 1 ஹவர்லேயே எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. நான் ஈவினிங் தான் வந்து எடுத்திருந்தேன். அப்படியே எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சு தொடச்சி வச்சாச்சு. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நான் அந்த ஒயிட் கலரில் இருக்க உப்பு வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி இந்த ரோஸ் கலர் உப்பு தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இல்லை தான் ரொம்ப சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதனால் அதை வாங்கி யூஸ் பண்ணுறது. ஆனால் இது கொஞ்சம் ரேட் வந்து கூட இருக்க மாதிரி தெரியுது. கவுண்டர் டாப் பெருசாக இருந்துட்டா வந்து பிரச்சனையே இல்லை, எல்லாம் அது மேலே அடங்கிடும். நான் சின்னதாக இருக்கும்போது ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஏன்னா மிக்ஸி, கெட்டிலு, அப்புறம் இந்த ஸ்டாண்டு எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே வந்து வைக்கிற மாதிரி இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. இனி அடுத்தடுத்த வீடெல்லாம் பார்த்தா கவுண்டர் டாப் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் பார்க்கணும்.
ஆயில் பாட்டிலில் எண்ணெய் ரீஃபில் பண்ணும்போது எப்படியும் கொஞ்ச நாள் சிந்தாமல் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு சொட்டுனால சிந்திரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக லைட்டாக அரிசி மாவோ இல்லை வேறு எந்த மாவோ வீட்டில் இருக்கோ தூவிட்டு தொடச்சோம்னா அந்த ஆயில் பிசுபிசுப்பு இல்லாமல் சுத்தமாக வந்து க்ளீன் ஆயிரும். நம்ம அது இல்லாமல் டிஷ்யூலாம் வச்சு தொடச்சோம்னா ரொம்ப வந்து பிசுபிசுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கிளாஸ் ஆயில் பாட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஆரம்பத்தில் வாங்கின புதுசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மள அறியாமே நம்ம கை பதட்டப்படும், கீழே போட்டுருவோமோ என்னான்னு சொல்லிட்டு பழக பழக வந்து அது வந்து ஓகே ஆகிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு தேங்காய் சட்னியும் கோதுமை தோசையும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து அப்போவே கரைச்சி வச்சுருந்தேன். கையோட தேங்காய் சட்னியை அரைச்சி கோதுமை தோசையை ஊற்றி டின்னர் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோதுமை தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா செட் ஆகிடும். பிள்ளைங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தேன். இவங்க வந்து தக்காளி சட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் கையோட தக்காளி சட்னியுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக டீப்பாக வந்து வீடியோ வந்து எடுக்கல. சும்மா வந்து வீடியோ எடுக்கிறது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரெசிபி டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து கிரைண்டர் ரிப்பேர் ஆகிட்டாலும் மாவு வந்து வெளியில் தான் கொடுத்து அரைக்கிறது 30 ரூபா 40 ரூபா நம்ம மாவுக்கு அந்த மாதிரி காசு வந்து கேட்பாங்க. ஆனால் அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வீட்டில் அரைக்கும் போது கிரைண்டரை கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கவங்கள போதும்னு ஆயிடுது. மாவுமே அரைச்சிட்டு வந்துட்டாங்க. கையோட உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இட்லிக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா மாவு வந்து டக்குன்னு பொங்கிடுது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு. இதுவுமே எடுத்து பயந்து தான் வெளியே வச்சுக்கிட்டு இருந்தேன். பிளேட்டில் அடியில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுட்டு அது மேலே மாவு வச்சா பொங்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பார்த்து எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுட்டு ஃபைனலாக தூங்க போயாச்சு. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.